ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க டெக் தமிழ் கேர்ள் பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மொபைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினாலே நம்ம வந்து ஆஹ் ஆஹ் நிறைய மொபைல்ஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸா இருக்கிற மொபைல்ஸ நமக்கு கம்மி ரேட்ல இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிலோ 10K அண்ட் சாரி பிலோ 10K அண்ட் 10K டு 15K அண்ட் 15K டு 20K வரைக்கும் நம்ம மொபைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த ரேஞ்ச் மொபைல்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஒரு சில மொபைல்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்ல ஃபீச்சரோட நல்லாவே கொடுத்துருக்குறாங்க இந்த இயர். அண்ட் அதோட இருக்கிற மொபைல்ஸை நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அது உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மோட்டோ G5. ஸோ இந்த மோட்டோ G5 வந்து ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அப் டு 10K. ஸோ 10K நீங்க ரேஞ்ச்ல பாக்குறீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு நல்லாவே ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து 5G மொபைல். ஸோ இதோட ஆக்சுவலி இது வந்து ஆண்ட்ராய்ட் CS6X மாடல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஆப்ரேட்டிங் OS வந்து Gen 3. அண்ட் இதோட இன்டர்னல் மெமரி பாத்தீங்கன்னா மெமரி ரேம் வந்து 128 GB கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கேமராஸ், ஸோ கேமராஸ் வந்து இந்த பட்ஜெட் மொபைல்ல அதை 10Kல ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ 16 MB செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 50 MB வந்து பேக் கேமரா ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 10Kலயே நீங்க ஒரு நல்ல மொபைல் போகணும், எல்லா ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி மொபைல் போகணும், கேமராக்கு நீங்க பேஸ் பண்ணி நீங்க போகணும் அப்படின்னா நீங்க இந்த போன் நீங்க மோட்டோ G5க்கு தாராளமா போகலாம். ஸோ நெக்ஸ்ட் மொபைல் சூஸ் பண்ணிருக்கு நான் பார்த்தேன்னா சாம்சங் A14. சாம்சங்னாலே ஃபோன் நல்ல ஃபோன் தான். அது எந்த பட்ஜெட்னாலும் சாம்சங் வந்து பெஸ்ட் நான் சொல்வேன். ஸோ சாம்சங் A14. ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஸோ சாம்சங்னால ஃபுல் டிஸ்பிளேவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா புல்லட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 90 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டு. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா எக்ஸிமோஸ் ப்ராசஸர். இந்த மொபைல்ல ஐ மீன் இந்த ரேஞ்ச் மொபைல்ல உங்களுக்கு வந்து எக்ஸிமோஸ் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் பார்த்தோம்னா கேமராஸ், இன்டர்னல் மெமரி எல்லாமே இதுல நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மொபைல் நீங்க சூஸ் பண்ணலாம். அண்டர் அண்ட் 10K நீங்க ரேஞ்ச்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இந்த மொபைல்ஸ், இந்த 2 மொபைல்ஸ் நீங்க தாராளமா போகலாம். சரி, 10ல இருந்து 15K ஓகேவா? இப்போ 10,000 to 15,000 நீங்க மொபைல்ஸ் பாக்குறீங்க, நல்ல மொபைல்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா Oppo K12X மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் டியூரபிலிட்டின்னு சொல்றப்போ நீங்க வந்து எப்பவுமே அடிக்கடி போனை கீழே போடுறீங்க, இல்லைன்னா கிட்ஸ் வந்து மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அடிக்கடி கீழே விழுது, இல்ல ஸ்கிராச்சஸ் ஆகுது, இல்ல நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸா இருந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இந்த போனுக்கு நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 6GB, இன்டர்னல் மெமரி 128GB இருக்குது. அண்ட் இது அஃப்கோர்ஸ் இதுல வந்து உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி வந்துதான் இதோட மெயின் ஃபியூச்சராகவே இவங்க வந்து பேசியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து சர்டிபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ சர்டிஃபைட் டியூரபிலிட்டி மாடல் ஃபோன். ஸோ நீங்க இதை நீங்க சூஸ் பண்ணலாம், Oppo K12X. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம்சங் M35 5G மொபைல். ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அப் டு 15K ரேஞ்ச்ல இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொரில்லா கிளாஸ் வீக்கஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ சேம் நீங்க வந்து ஸ்கிராச்சஸ் ஆகுது, இல்ல நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து யூஸ் பண்ணல, இல்ல நீங்க கேம் விளையாடுறீங்க, உங்களுக்கு வந்து டச் வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, முக்காவாசி பாத்தீங்கன்னா கேமருக்கு நீங்க ஒரு கேமரா இருந்தீங்கன்னா நீங்க கேம்ஸுக்கு நீங்க பாத்தீங்க பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த போன் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதுல கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹை டியூரபிலிட்டி இந்த மொபைலும் இருக்கு. அண்ட் பேட்டரி வந்து அஃப்கோர்ஸ் நீங்க கேமருக்கு நான் சொன்னோன்னே நீங்க வந்து எப்படி நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம். 6000 mAh பேட்டரியில கொடுத்துருக்காங்க. அண்ட்
நெக்ஸ்ட் வந்து ரேம் வந்து 6 GB ரேம் அண்ட் 128 GB இன்டர்னல் மெமரி அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸ்பிளேவும் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ நீங்க 15 அதாவது 10 to 15 அண்ட் 15 to 20 இந்த ரேஞ்ச்ல நீங்க மொபைல்ஸ் பார்க்கணும். இந்த 4 மொபைல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மொபைல்ஸ் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான மொபைல்ஸ் நான் சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த மொபைல் ரேஞ்சஸ் ஸோ 20 to 30, 30 to 40 அண்ட் 40 to 50 இந்த மொபைல் ரேஞ்சஸ் உள்ள மொபைல்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து ஃபில்டர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.